இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா. ஓ, நம் மத்தியிலே 2 பேர் 3 பேர் கூடும்போது உலாவுகிற நடுவில் இருக்கிற நம்முடைய தேவனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த தேவன் மத்தியிலே எழுந்தருளதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனை கூட ஒரு கருத்திலே நாம் எல்லாரும் ஏகமானதாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த மாதத்தினுடைய 2வது கர்த்தருடைய நாளிலே ஆண்டவரே இயேசுவே, உம்மை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக, உம்முடைய ஆலயத்துக்கு வரும்படியாக நீ தந்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் சுயநலவு இல்லாமல், ஆண்டவரே ஜீவன் இல்லாமல் இந்த நாளை காணாமல் இருக்கிறார்களப்பா. நீரோ எங்கள் நல்ல சுய புத்தியை தந்து, ஜீவனை தந்து, சுகத்தை தந்து,
கர்த்தரை ஆராதிக்கான நாளை தந்து நேரத்தை தந்து உங்களுடைய ஆலயத்தை கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். போதும் இந்த ஆராதனை நம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி தகுதிப்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இந்த வேலையை எங்களை சுத்திகரிப்பீராக, அடியனை சுத்திகரிப்பீராக. இந்த ரத்தத்தை இப்போதே ஆலயம் முழுவதும் தெளிக்கிறோம். இந்த வாகனம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து பரிசுத்தப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ஜெயம். அப்பா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்த கூட்ட நடுவிலே உலாவுகிற தேவனே, உங்களை பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள ஆண்டவரே, கர்த்தரை ஆண்டவரே முழு மனதோடு பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள இந்த கால வேளையை எங்களை அர்ப்பணிக்கிறோம், வருகளை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உடைய வார்த்தைப்படியே எங்கள் மத்தியிலே நீ அசைவாடுவீராக. இப்போதே உங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியில் இறங்கட்டும். தேவனுடைய மகிமை எங்கள் மத்தியில் இறங்கட்டும். தேவனுடைய ஆண்டவர் சமூகம் எங்கள் மத்தியில் இறங்கட்டும். இப்போதே ஆண்டவரே, உடைய ஆலயத்தை உடைய மகிமையினால் நிரப்பும், உங்களுடைய பிரசனத்தினால் நிரப்பும். ஆண்டவரே, எங்களுக்கு தேவையெல்லாம் உடைய பிரசனம் அப்பா. தேவனுடைய பிரசனம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆவியானவர், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, உங்களை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியிலே இறங்குவீராக, உலாவீராக, அசைவாடுவீராக. ஓ, நீர் உயர்த்தப்படுவீராக, இயேசு மகிமைப்படுவீராக. இந்த ஆலயமாகிய சரீரத்தை உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. சுகம் பலன் உண்டாவதாக. விடுதலையோடு ஆராதிக்க எல்லாவற்றையும் நாங்கள் மறக்கிறோம். உடைய சமூகத்தில் ஒரு சிறு பிள்ளையை போல வருகிறோம்ப்பா. கர்த்தர் எங்களோடு இடைப்படும், பாடல் வழியாக பேசும், ஆராதனை ஏற்றுக்கொள்ளும். சோத்திர துதி மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, எங்க மத்தியிலே நீ வாசம் பண்ணி எங்க சோத்திர பலியில ஏற்றுக்கொள்வீராக. உடைய வார்த்தை மூலியமா எங்களோட பேசும். நாங்கள் ஏறெடுக்க போற ஜபங்களுக்கு ஆமென்றும் ஆமென்றும் பதில் கொடுங்க. ஆண்டவரே, நாளை நாங்கள் எடுக்க போகிற உங்களுடைய சரீரமும் உங்களுடைய ரத்தத்தையும் அன்றைய பானம் பண்ணுவதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. இந்த ஆராதனை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல, பசுத்தவான்கள் ஆராதிக்க எல்லா ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்கள். எங்கள் ஆராதனை விரோதமாக, பசுத்தவான்களுடைய ஆராதனை விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டோம்ப்பா. எல்லா வன்கண் போராமை எரிச்சல் மனித வல்லமை பிசாசு கிரியிலே நசரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டி சுட்டரிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய ஆண்டவர் அவர் மனுஷர் மத்தியில் மாத்திரம் அவர் இருக்கிறவர் அல்ல, துதிக்குள்ளும் வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அவடமா சிறுவிழி துதிக்குள் வாசம் பண்ண தேவனே, இந்நேரம் அடியார துதில் மத்தியில் இறங்கி வந்திருக்கேன். பாடுவோம். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. வாசல்களில் துதியோடும், பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும், வாசல்களில் துதியோடும், பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும், உம்மை துதித்திடவே பிரவேசித்திட்டோம்.
இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலிலே காலமாக ஒரு வாரத்து முழக்கத்தின் முன், இஸ்ரவேலிலே காலமாக ஒரு வாரத்து முழக்கத்தின் முன், எரிகோவின் அலங்கம் விழுந்தது போல் இப்போ சத்ருவின் கோட்டைகளை இடித்து தகர்த்திடுவோம், இடித்து தகர்த்திடுவோம். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பமும் ஏறெடுங்கள். எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பமும் ஏறெடுங்கள். என்று ஸ்தோத்திர ஜெப வேண்டுதலோடு இப்போ எல்லா
துதிக்கமோ நம்மத்திலே அசைவார். ஆமென். எத்தனை விசுவாசி கர்த்தர் வந்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஒரு ஆங்கில பாடத்தில் பாடுவோம். Praise the Lord. Rejoice in His matchless love. Praise the Lord for every blessing from Him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய அன்புக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய பரலோகத்தின் ஆசீர்வாதத்துக்காக. சின்னதாலும் பெருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. அவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. பாடுவோம். ஆங்கில பாடத்தில் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Magnify the Lord our God, praise His wondrous name. Lift your voice and sing, O saints, of His glorious fame. In tenderness He reached our hearts, out of hell our souls He brought. On the cross His victories wrought, so praise His name. Praise
கண்களை மூடி ஆண்டவரே மனுஷன் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நாங்கள் சிங்காசனத்தை அமைப்போம் என்று சொல்லி பாடினோம். துதியினாலே ஒரு சிங்காசனத்தை அனுப்பலாம். ஹல்லேலூயா. துதியினாலே ஒரு சிங்காசனத்தை உண்டாக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் துதியின் மத்தியிலே நாம் தாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்முடைய துதியின் மத்தியிலே கர்த்தர் வாசம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷத்தோடு அவரை துதிக்கணும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அவர் சமூகத்தில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். எல்லாம் மறந்துடுங்க. இந்த வாரம் நடந்த நிகழ்ச்சி, ஏன் கிளம்பி வந்த இந்த நிமிஷம் நடந்த நிகழ்ச்சி கூட எல்லாம் மறந்துடணும். கர்த்தருடைய சமூகத்திலே சந்தோஷத்தோடு வந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ண விரும்புறீங்க? கர்த்தரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் என்னோடு இருந்தீரே ஸ்தோத்திரம். என்னை நடத்தினீரே ஸ்தோத்திரம். பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம். போஷித்தீரே ஸ்தோத்திரம். பராமரித்தீரே ஸ்தோத்திரம். வழி நடத்தினீரே ஸ்தோத்திரம். சுகம் தந்தீரே ஸ்தோத்திரம். பலன் தந்தீரே ஸ்தோத்திரம். தேவையெல்லாம் சந்தித்தீரே ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரப்பா. என்னை நேசித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையுமே கூட இருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற கிருபை தந்தீரே ஸ்தோத்திரம். சித்தம் செய்ய கிருபை தந்தீரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே வேலை செய்ய பலன் தந்தீரே ஸ்தோத்திரம். ஊழியம் பண்ண கிருபை தந்தீரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. என்னை நேர் வழியாக நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே நீ நேற்றும் என்று மாறாதவராக ஆண்டவரே வாழ்க்கையில மாறாதவர் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. உங்களுடைய அழைப்பும் உங்களுடைய கிருபை வழியாக மாறாதவில் இருந்தது போல என்னை ஆண்டவரே மாறாமல் இருக்கிறீரே ஸ்தோத்திரம். மறவாமல் இருந்தீரே ஸ்தோத்திரம். நினைவா இருந்தீரே ஸ்தோத்திரப்பா. என்னை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியமா இருந்ததே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஓ ஹல்லேலூயா. பிசாசு என்னை மேற்கொள்ளாதபடி சத்துரு என்னை மேற்கொள்ளாதபடி காத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ஸ்தோத்திராலே கிருபை பெருகும். நாளிலே கூட கிருபை பெருகட்டும். உங்களுடைய வார்த்தையை தந்தீரே ஆண்டவரே. கர்த்தாவே இயேசுவே, உங்க தகப்பனாகி ஆபிரகாமையும் உங்க தாயாகி சாராலை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினே என்று சொன்னீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவனமாய் நாங்கள் இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தரை ஆண்டவரே வழிநடத்தி பெருகும்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தி தந்தீரே ஸ்தோத்திரம் அப்பா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நிலவரமான ஆவியை தந்தீரே ஸ்தோத்திரம். சுத்தரியத்தை சிருஷ்டித்தரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எழுந்திருந்த கர்த்தரை நாம் ஆராதித்து கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனைக்கு ஆராதனையிலே வாசம் செய்கிறவர் நம்முடைய ஆவியானவர், நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. சீனாய் மலையிலே அவர் வாசம் பண்ணினார். அதுபோல நீதி சபையிலே அவர் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் வாசம் பண்ணினார். அதுபோல நம்முடைய ஜெப வீட்டிலே அவர் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் நின்று வாசம் செய்கின்றீர். ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே,
ஆவியானவரே உம்மை ஆராதிக்கும் எங்களை உண்டாக்கினீரப்பா. ஓ ரிகபாலாதா எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்துவேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னவரே. ஓ ரிபா கபாலாதா நாமா எங்க மத்தியிலே ஆவியானவர் துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவர் இன்று எங்க மத்தியிலே இறங்கி வந்ததுக்காக ஓ ரிபாலா கரபாலா சந்தலபா கரபா. ஓ ஹalleluya. உம்மை ஆராதிக்கும் போது துதிக்கும் போது கர்த்தாவே எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும், சாபங்கள் முறிக்கப்படும். ரிபாலா ஷிபாலாபாக அபிஷேக நிலங்களை முறிக்கும். ஓ ரிபா கபாலா தானா ஹந்தரபா ஷிபா பாபா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you Lord. இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். ஹalleluya. நான் நியூஸ்ல பார்த்தேன், இலவசமா தரிசனம் தராங்கன்னு 3 நாள் கியூ நின்று தரிசிக்க போகிறோம். ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவன் தம்முடைய குமாரனை நமக்கு தந்தார். அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே தேவனிடத்துல சேர்ற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. ஓ தேவ சமூகத்தில் இப்படி தேவனுடைய சமூகத்தில் சேர முடியாதபடிக்கு தடையாத அந்த திரசிலை 2ஆக கிழித்து உள்பிரவேசிக்க கர்த்தர் கிருபை தந்தார். பரிசுத்த ஸ்தலத்திலே உள்ள பிரவேசிக்கிற, பரிசுத்த ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிற அந்த பரிசுத்த தேவனை துதிக்கிற ஓ கர்த்தர் பலியாக தம்முடைய குமாரனை தந்தபடினால அந்த ஆட்டுக்குட்டியான ரத்தம் நம்மளை கழுவி, அந்த ஆட்டுக்குட்டியானவர் நம்மளை தகுதிப்படுத்தி, அந்த ஆட்டுக்குட்டியான இயேசு 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 ஜீவன் தந்த இயேசு, நமக்காக தரித்திரான இயேசு, நமக்காக சாபத்தை ஏற்றுக்கொண்ட இயேசு, நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்ட இயேசு நம்மை ஐஸ்வர்யமாக்கும்படி ஆசீர்வாதமாக்கும்படி ஜீவனாய் வாழும்படி நமக்காக வந்த நம்முடைய தேவ ஆட்டுக்குட்டியா. ஹல்லேலூயா. நாம் என்ன சொல்ல, நன்றியோடு ஆட்டுக்குட்டி ஆனவரே, ஆட்டுக்குட்டி ஆனவரே எனக்காக பலியானீரப்பா, ஆட்டுக்குட்டி ஆனவரே என் பாவங்கள் சுமந்தீரார்கள். ஹல்லேலூயா. நாளை கூட உணர்ந்து பாடும் கர்த்தருடைய திருவிருந்து ஆராதனைக்கு வந்தது. கர்த்தர் தாமே அவருக்கே நம்ம ஆராதனை செலுத்தோம். ஹல்லேலூயா. பாடுவோமா? ஆட்டுக்குட்டி ஆனவரே பாடுவோம். ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே என் பாவங்கள் சுமந்தீர். ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே என்
ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஐஸ்வர்யம் உள்ளவன் நீர், எல்லாமே இழந்தீரே. ஐஸ்வர்யம் உள்ளவன் நீர், எல்லாமே இழந்தீரே. எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே, எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே. செல்வந்தனாயானேனே நீரேழ்மையானதனால், செல்வந்தனாயானேனே நீரேழ்மையானதனால், சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே. என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே. உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. உம் சுகத்தை உடலில் தந்தீரே. பாவத்தின் விளைவுகளை மரணத்தால் வென்றீரே. பாவத்தின் விளைவுகளை மரணத்தால் வென்றீரே. காயங்களால் நான் சுகமானேனே. காயங்களால் நான் சுகமானேனே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே,
தம்முடைய ரத்தத்தினால் நமக்கு உண்டு பண்ணினாரே, இரு தரத்தாரையும் ஒப்புரவாக்கினாரே, தேவனோடு சமாதானமாக்கினார் தம்முடைய ரத்தத்தினால். இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. அந்த தேவனை ஆராதிக்கிறோம். அந்த தேவனை யார் என்ன, ஏதோ எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு போனவர் அல்ல. ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்ம பலன் தர. ஆமென். நம்ம பலவீனப்பட நேரத்தெல்லாம் கர்த்தர் அவர் பலனை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அது என்ன பலன்னா புது பலனை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. புது பலனை தந்து கர்த்தர் நம்மை எல்லா சோர்வு நேரங்களிலும் அவர் சமூகத்தை நம்மை ஆறுதல் படுத்துகிறார். அவர் ஹல்லேலூயா கிருபை தருகிறார். எத்தனை பேருக்கு கிருபை இந்த வார்த்தை பெற்றீங்க? கிருபை தருகிறார், அபிஷேகம் தருகிறார். நம்முடைய பலனே அவர் தான். ஹல்லேலூயா. பாடுவோமா? எங்கள் பலவீன நேரத்தில் உன் பாதம் வந்தேன், புது பலன் அடைகிறேன், எந்த சோர்வற்ற நேரத்தில் உன் சமூகம் எந்த ஆறுதல் அடைகிறேன். பாடுவோம். எந்தன் பலவீன நேரத்தில் உம் பாதம் வந்தேன், புது பலன் அடைகின்றேன். எந்தன் சோர்வுற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்தேன், ஆறுதல் அடைகின்றேன். எந்தன் பலவீன நேரத்தில் உம் பாதம் வந்தேன், புது பலன் அடைகின்றேன்.
கைகளை தட்டி பலன் தந்த ஆண்டவர், ஓ பலன் தந்த ஆண்டவர், அவரை நான் ஆராதிப்பேன். கை தட்ட கூட பலன் இல்லாம வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவா. ஓ ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், அவர்கள் அன்பு கூற வேண்டும், அதிகமாய் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. அதை பாஸ்டர் பார்க்க கூடாது, கர்த்தர் பார்க்கணும். ஆமென். ஆண்டவரே, நீ தருகிற பலத்துக்காக சோதரும், பலவீன நேரத்தில் பலன் தந்தீரே சோதரும். உண்மை நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, அன்பு கூறுவேன் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்தீங்கப்பா, எபினேசரா இருந்தீங்க ஆண்டவரே. என்னை கண்டீரே. யாருக்கும் எத்தனை பேர் கிடைக்காத, யார் மேலே பட வேண்டிய கண்ணை என் மேல பட்டு என்னை கண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஓ ஹல்லேலூயா. சுகம் தந்தீரே, நன்றி அப்பா. ஜெயம் தந்தீரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு
பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளுங்கள். அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்கள். பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போதே கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மேலும் அமரட்டும், அமரட்டும், அமரட்டும். பரிசுத்த ஆவியான ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிரப்பட்டும், நிரப்பட்டும். ரப சகல தல உச்சம் தலமது உள்ள பாதவரை கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். நிரப்பட்டும், நிரப்பட்டும். பார்த்து கொண்டிருக்க உங்க மேல இறங்குகிறது. சகா மேரே ஹோட்டலே ஹே ரிபா கபாலா சிகத்தன ஹந்தே கோலோ ரிபா தனமா கோலோ. அக்கினி கிட்ட வரவே முடியாது. அக்கினி, அக்கினி முதலாய் சூழ்ந்திருப்பார். அக்கினியாய் ஒரு சகாதாலா அக்கினி தேவன் உலாவுகிறார். அக்கினியில உலாவின கர்த்தர் உங்களுக்கு அக்கினி அபிஷேகத்தை தருகிறார். ரிபோ சக, பயப்படாதீங்க. ரிபோல சிகலாமா. சத்துரு தொட முடியாது, மந்திரம் தொட முடியாது, ஏவல் பிசாசு தொட முடியாது, சூனியம் தொட முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு சகால ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். நன்றி ஆண்டவர். ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் துதியும் கனவுமையும் உமக்கே செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமைதியாக உட்காருவோம். நமக்கு இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கபடினாலே எல்லார் பேரும் வாசித்து ஜெபிக்க